வாழ்க்கையில இதை விட நல்ல கிஃப்ட் எனக்கு கிடைக்கவே கிடைக்காது சார். ஜஸ்ட் ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் தான் கேட்டேன். கட்ச் ராத்திரி எந்த வண்டியும் கிடைக்கல. இப்போவாச்சும் போலாமா சார்? சிக்னலும் கிடைக்கலடா. இப்போவாச்சும் போலாமான்னு கேட்டேன். சார் இங்க ஃபோன் நெட்வொர்க் சுத்தமா கிடைக்கல. ஆனாலும் சூர்யா சார் இங்க தான் இருப்பாருன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? ஃபோன் சிக்னல் தேவையில்லை மேடம். இந்த சிக்னல் தப்பே பண்ணாது. சூர்யா சார் எங்க இருக்கிறாருன்னு கரெக்டா சொல்லிடும். சார் போலாமா? அனு மேடம், உங்களுக்கு இந்த வண்டி. டிரைவர்
சார் வாங்க. ஏதாவது நடக்கூடாது நடந்திருந்தா போங்க போங்க, நீ போயிருந்தா I love you. I love you, Anu. பங்கஜ், நிஜமாவே எவ்வளவோ ட்ரை பண்ண, ஆனா கிளம்ப முடியல. போன் சிக்னலும் கிடைக்கல. சந்துரு, முன்னாடி ஏதாவது ஹோட்டல் இருந்தா நீ பாட்டு. கோவிச்சுக்காத பங்கஜ். அழாதீங்க ஆண்டி, அவளுக்கு ஒன்றும் ஆகாது. சுப்பு சார், அணுக்கு ஒன்றும் ஆகாது, கவலைப்படாதீங்க, வந்துருவா. இங்க பாருங்க, நமக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம் புஷ்பா, ஆனா அத பத்தி இப்ப பேசக்கூடாது. பெத்த பொண்ணுங்க விஷயத்துல நாம ரொம்ப கவனமா இருக்கணும். எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கா, அதனாலதான் சொல்றேன். வாங்க நம்ம முதல்ல போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம். போலீஸ் கம்ப்ளைண்டா? பின்ன நேத்து ராத்திரி வீட்டை விட்டு போன பொண்ணு இவ்வளவு நேரம் ஆகியும் ஒரு தகவலும் இல்லைன்னா எப்படி? அவ எங்க இருக்கா எப்படி இருக்கான்னு பார்க்க வேண்டாமா? அப்புறம் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அது மட்டும் இல்லாம போலீஸ் வந்து நம்மளையே கேட்பாங்க, இது வரைக்கும் என்ன பண்ணீங்கன்னு. கேள்வி மேல கேள்வி கேட்டு தொலைச்சு எடுத்துருவாங்க. இங்க பாருங்க, முதல்ல நம்ம போய் கம்ப்ளைண்ட கொடுத்துட்டு வந்துருவோம். சுப்பு, ரம்யாமா என்னென்னமோ சொல்றாங்க, நம்ம என்ன பண்றது? அவன் என்னடானா ராத்திரியில வந்து அனு எங்கன்னு நம்ம கிட்டே கேக்குறான். அது யாரு? சூரிய பிரகாஷ் சாரோட செக்ரட்டரி பங்கஜம். ஐயோ, இது இன்னும் பெரிய பிரச்சனையா இருக்கும் போல இருக்கே. நான் முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன், இப்படி பெரிய பெரிய ஆளுங்களோட சகவாசம் எல்லாம் வேண்டான்னு. ஷோ, பாவம் அந்த அனு, அவளுக்கு இப்ப என்ன ஆச்சோ ஏதாச்சோ. மா, சும்மா எதையாவது சொல்லி பயமுறுத்தாதம்மா. ஏய், நீ வாய மூடி, உனக்கு என்ன தெரியும்? அத்தை, அணுக்கு ஒன்றும் ஆயிருக்காது. போன் பேட்டரி தீர்ந்திருக்கும், இல்லனா போன் மிஸ் ஆயிருக்கும். நீங்க வேணா பாருங்களேன், அணுவே உங்களுக்கு போன் பண்ணும். இங்க பாருங்க புஷ்பா, நான் சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். நான் திரும்பவும் சொல்றேன், இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல பொண்ணுங்க விஷயத்துல நாம தான் எச்சரிக்கையா இருக்கணும். பொறுப்பு இல்லாம நடந்துக்காதீங்க புஷ்பா. சுப்பு சார், எனக்கு என்னமோ ரஞ்சினி அம்மா சொல்றதுதான் சரின்னு படுது. வாங்க போலீஸ்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். சுப்பு, ரொம்ப பயமா இருக்கு சுப்பு. ஒன்னும் கவலைப்படாத புஷ்பா, அந்த மகமாய் நம்மளை கைவிட மாட்டா, காப்பாத்துவா.
மகமாயி, உன்னை தம்மா மலை போல நம்பி இருக்கேன். என் பொண்ணு ஒரே ஒரு போனை போட்டு, அம்மா நான் நல்லா இருக்கேன், எனக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லணும். அந்த ஒன்னே ஒன்னு எனக்காக செய்யுமா, எனக்காக செய். நீதான் எங்களை காப்பாத்தணும் தாயே. சுப்பு, கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அனுக்கு ஒரு போன் போட்டு பாரு. நான் அப்போல இருந்து ட்ரை பண்ணிக்கிட்டே தானே இருக்கேன் புஷ்பா. இன்னொரு தடவை தான் பண்ணி பாரு. அண்ணே அணு வந்துருச்சு. ஆ அம்மா, அனு, அம்மா அழாதம்மா, நான் தான் வந்துட்டேன்ல. அம்மா ஏன் அழாத. இப்படி பண்ண? ஏன் அழுகுறேன்? நான் தான் வந்துட்டேன்ல. அம்மா ப்ளீஸ்மா, அழுகாதம்மா. அப்பா, திடீர்னு டிரான்ஸ்ஃபர்னு பெங்களூர் போறேன். போனும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. இப்ப திடீர்னு வந்து நிக்கிற. என்ன இதெல்லாம்? அம்மா மகமாயி, என் பொண்ணுக்கு ஒண்ணும் ஆவல. எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. நீ முதல்ல அழுகை நிப்பாட்டு. அதான் அணு வந்துடுச்சுல, வாங்கண்ணே போலாம். எங்கடி போயிருந்த? போன வர சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க. அம்மா, அங்க நெட்வொர்க்கே கிடைக்கலம்மா. நான் ஹைவேல இறங்கி திரும்ப வந்தேன். ஏன் என்னாச்சு? அப்பா, டிரான்ஸ்ஃபர் கேன்சல் ஆயிடுச்சுப்பா. என்ன விளையாடுறாங்களா? உங்க ஆபீஸ்ல என்னதான் நடக்குது? உங்க ஆபீஸ்ல நடக்கிற விஷயம் எல்லாம் சூர்யா சாருக்கு தெரியுமா தெரியாதா? திடீர்னு பெங்களூருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க, அப்புறம் பாதி வழியில நிப்பாட்டி டிரான்ஸ்ஃபர் கேன்சல்ன்றாங்க. என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? அப்பா, ஆபீஸ்காரங்களுக்கு அணுவை அனுப்ப இஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். நல்ல வேலை பாக்குறாள்ல, யாரு அனுப்புவா? அதுக்கு ஒரு நேரம் காலம் வேண்டாம், அதுவும் நடு ராத்திரியில. என்னவோ போ. என்னடி இதெல்லாம்? நாங்களே எவ்வளவு பயந்து போனோம் தெரியுமா? போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு இருந்தோம். புஷ்பா, நீ முதல்ல அவளுக்கு காஃபி குடிக்க கொடு. அனு, நீ போய் குளிச்சுட்டு வா. சாப்பிட்டுட்டு மிச்ச விஷயத்த பேசுவோம். ஏ அனு, நீ திரும்ப வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. ஆமா ஆமா, எனக்கு ஹாப்பி தான். என்னடி முகத்துல பளபளப்பு கூடுதலா இருக்கு? சும்மா இருடி. சரிடி, நீ ஃப்ரெஷ் அப் ஆகு. மா, வாமா போலாம். பாய் தா. போடா. சங்கர், நான் தான். அனு வீட்டுக்கு வந்தாச்சு, இப்பதான் வந்தா. நான் அப்புறமா ஃபோன் பண்றேன். நைட்டு முழுக்க வெளியே இருந்துட்டு வந்திருக்கா. பெரிய பெரிய ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க கதையெல்லாம் இப்படிதான் இருக்கும் போல இருக்கு. என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். Congratulations, Miss Meera, Vice President of Prakash Group of Companies. சூர்யா சார் இந்த பெண்ணை கிஃப்டா கொடுத்து 4 வருஷம் ஆச்சு. லக்கி பெண்.
நீராஜி, நீங்க கேபின்ல இருப்பீங்க, நாங்க போனேன். இங்க இருக்கீங்க? அது நான் மீட்டிங் ஷெட்யூல் பண்ணிட்டு இருக்கேன். என்ன மீட்டிங் மீராஜி? அது அது உங்களை நான் எத்தனை வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கும் இந்த கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கும் எவ்வளவு சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். சூர்யா சார் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொமோஷன் கொடுத்தது, உங்களுக்கு பிடிச்ச பெண்ணை கிஃப்டா கொடுத்தது, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பிரசன்டேஷன் கொடுத்தது எல்லாம் இந்த கான்ஃபரன்ஸ் ஹாலில் தான். ஐம் சாரி. ஆனா பங்கஜ் சார் அந்த அனு கூட அந்த லாட்ஜில் அப்படி பார்த்தது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. கைண்ட் ஆஃப் ஹர்ட். ஆனா நீங்க சூர்யா சார் முன்னாடி வரவே இல்லையே. எப்படி வர முடியும் பங்கஜ்? நீங்க தான் அவருக்கு செக்யூரிட்டி தரவர், அவரோட ரைட் ஹேண்ட். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி யூ ஆர் a மேன். சோ நீங்க போய் தான் ஆகணும். நான் கூட சூர்யா சாரை பார்க்கணும்னு தான் வந்தேன். ஆனா வந்திருக்கவே கூடாதுன்னு இப்ப தோணுது பங்கஜ். ஆனா அந்த சிச்சுவேஷன்ல அவர் முன்னாடி நான் வந்திருந்தேன்னா அவருக்கு ஒரு மாதிரி தானே இருக்கும் பங்கஜ். அதனால தான் நான் வரல. பங்கஜ், நம்ம சூர்யா சார் என்னைக்கும் யார் முன்னாடியும் தலை குனிய கூடாது. நம்ம ரெண்டு பேரும் எவ்வளவு ட்ரை பண்ணியும் சூர்யா சாரையும் அனுவையும் பிரிக்கவே முடியலையே. இது என்னன்னு சொல்றது பங்கஜ்? காதல். No, no, no. I can't agree this. எனக்கு காதல் பத்தி எதுவும் தெரியாது, அனுபவமும் கிடையாது. ஆனா அதுல விழுந்திருக்கவங்களை பார்த்தா கரெக்டா கண்டுபிடிச்சிடுவோம் மீராஜி. லாஜிக்கே இல்லாம சொல்லாதீங்க பங்கஜ். நம்ம சூர்யா சார், அதுவும் அந்த அனு கூட. நோ நோ. காதலுக்கு கண் இல்ல மீராஜி. இந்த காதலுக்கு சூர்யா சார் ஆகட்டும், இல்ல ஆபீஸ்ல இருக்கிற எஃப்எம் ஆகட்டும், நீதி ஆகட்டும், நியாயமாகட்டும், இல்ல சின்னவங்களாகட்டும், வயசானவங்களாகட்டும், கண்ணுக்கு தெரியாது மீராஜி. ஒருத்தங்க நடந்துக்கிற விதத்துல எப்ப லாஜிக் மீறுதோ அங்க காதல் வந்தாச்சுன்னு அர்த்தம். அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்ல வந்தேன். நோ 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 பங்கஜ். எனக்கு தோணுனதை சொன்ன மீராஜி. நோ பங்கஜ், நோ. ஐ காண்ட் அக்ரி ஆல் திஸ். நான் இந்த ஆபீஸ்க்காக எவ்வளவோ பண்ணிருக்கேன். எத்தனையோ தடவை என் பர்சனல் ஒர்க் எல்லாம் தூக்கி போட்டுட்டு நான் ஆபீஸ்க்கு வந்திருக்கேன். இன்னைக்கு தேதிக்கு எனக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு கூட கிடையாது பங்கஜ். அப்படி ஒரு நிலைமையில தான் இப்போ நான் இங்க இருக்கேன். ஆனா இதெல்லாம் ஏன் பண்ணனு தெரியுமா பங்கஜ்? பிகாஸ் நான் சூர்யா சார் கூட கழிச்ச ஒவ்வொரு நொடியுமே எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்.